பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பதாக. தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன், த காட் ஹூ டர்ன்ஸ் ஈவில் இன்டு குட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார். மேலும் அவர் அடிமையாயிருந்த போத்திபார் வீட்டில் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தொடர்ந்து பல ஆண்டுகள் தீமையை அனுபவித்த போது ஒரு நாள் தேவன் யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றினார். ராஜாவுக்கு அடுத்த பதவியில் இருந்தபோது தன் சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொன்ன வார்த்தை: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பதாக. ஆம், நம்முடைய தேவன் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஜான் பனியன் என்ற ஊழியர் கர்த்தரின் பணியின் நிமித்தமாக 12 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சூழலில்தான் மோட்ச பிரயாணம், பில்கிரிம் ப்ராக்ரஸ் என்கிற புத்தகம் எழுதுவதற்கு ஏதுவாக அமைந்தது. உலக அளவில் அதிகம் விற்கப்பட்ட புத்தகங்களில் மோட்ச பிரயாணமும் ஒன்று. ஒரு போதகர் நடந்து செல்லும் போது ஒரு குடிகாரன் போதையில் கல்லால் அவரை தாக்கியதால் போதகரின் வாயில் காயம் ஏற்பட்டு பேச முடியாமல் போனது. எனவே பிரசங்க ஊழியத்தை விட்டு புத்தகம் எழுத ஆரம்பித்தார். அவரின் புத்தகம் ஜனங்களுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. இதனால் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு ஸ்தோத்திர கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. போதகரின் மனைவி சொன்னார்கள்: அன்றைக்கு ஒருவன் கல்லால் அடிக்காவிட்டால் இந்த புத்தகம் வந்திருக்காது, நோ பிரிக் நோ புக் என்பதாக. இதுபோன்று அநேக சாட்சிகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நேசித்து அவரின் ராஜ்யத்தின் காரியத்தில் கவனம் செலுத்தினார் தேவன் அனைத்தையும் நன்மையாக மாற பண்ணுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்பதாக ரோமர் 8:28 கூறுகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் தீங்கு செய்வதே இல்லை. நீர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிக்கிற அன்புள்ள தகப்பன். உம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் கடந்து செல்கிற தீமைகளின் பாதைகளை கூட இந்த நல்ல நாளில் கர்த்தர் நீர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுத்த தேவன், உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.